அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களா இல்லையா? டெல்மி. ஏன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக்கோட ஃப்ராடு, பொய், அயோக்கியத்தனம், இதை ஐ வாண்ட் டு ஸ்டாப் இம்மீடியட்லி. லெட் இட் பி எனிபடி, ஈவன் லெட் இட் பி ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. எனக்கு பதில் சொல்லுங்கள். ஏன்னா கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. 40,000 கோவில்கள் அறநிலைத்துறையின் கீழ் இருக்குது. அதில் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்களா இல்லையா? டெல் மீ. நோ. அவர் இஃப் ஹி இஸ் ஃப்ராடுலண்ட், அதுக்கு நீங்கள் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அவர் அர்ச்சகர்களாக நாங்கள் ஆக்குறோன்னு சொல்கிறது ஃப்ராடுங்கிறேன்னா. ஏன்னா தமிழ்நாட்டில் இது இட்ஸ் நாட் ராஜாஸ் வேர்ட்ஸ். இதில் சுப்ரீம் கோர்ட்டில் 1971 சேஷம்மாள் அண்ட் அதர்ஸ் கேஸ், சிவாச்சாரியார்கள் அசோசியேஷன் தொடர்ந்த வழக்கு. அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது 1971. அந்த ஜட்ஜ்மெண்ட் பொழுது, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அறநிலைத்துறை, தமிழ்நாடு அறநிலைத்துறை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க. ஆமாம், அறநிலைத்துறையில் எத்தனை கோவில்கள் இருக்குது? 40,000 கோவில்கள் இருக்குது. அப்போ ஆகம முறையிலான கோவில்கள் எத்தனை இருக்குது? 3,000 இருக்குது. மீதி 37,000 யார் அர்ச்சகர்கள்? மற்ற சமுதாயத்தினர். உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னோட குலதெய்வம் தஞ்சாவூர் பாபநாசம் தாலுக்கா மெலட்டூர் பக்கத்தில் கோவத்தகுடி தென்னாயிர ஐயனார் எனக்கு குலதெய்வம். அந்த கோவிலுக்கு யார் அர்ச்சகர் தெரியுமா? வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர். அப்போது அவர் பூஜை பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார், தீபம் காட்டுவார், விபூதி கொடுப்பார். வெளியில் உட்காந்து தான் நாங்கள் வாங்குவோம். அதோடு இல்லை, நானாவது வேதம் படிக்காதவன். ஆனால் எங்கள் அப்பா முழுமையாக படித்தவர். எங்கள் அப்பா ருத்ரம் வெளியில் இருந்து தான் சொல்லுவார். அவர் அங்கே தீபம் காட்டி கொடுக்குற திருநீர் வாங்கிப்போம். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு அப்பா சிவசிதம்பரம் ஐயர், அவருக்கு அப்பா விருத்தாச்சலேஸ்வரர் ஐயர், அவருக்கு அப்பா விஸ்வநாத ஐயர். யாராக இருந்தாலும், ஏதோ இன்றைக்கி நான் ஆர்எஸ்எஸில் இருக்கேன், எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸில் இருந்தார், அதனால நாங்கள் சமுதாயத்தில் மாற்றம் இருக்குது இல்லை. அதுதான் நம்ம ட்ரெடிஷன். சரி, பட்டியல் சமுதாயத்தினர் அர்ச்சகராக இருக்காங்களா இல்லையா? டெல்மி. இங்கே ரொம்ப உங்களுக்கு பாப்புலர் டெம்பிள் சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன். ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, சிறுவாச்சூர் மதுரை காளியம்மன் காஞ்சி மகா பெரியவருக்கு குலதெய்வம். நான் அந்த படத்தை போட்டு வீடியோவே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அவர் வெளியில் உட்காந்து தீபம் பார்க்குறார். அங்கே அர்ச்சனை பண்ணுறது யார்? உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதே மாதிரியாக நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள், அவருடைய சொந்த ஊர் மாயவரத்துக்கு பக்கத்தில் மஞ்சக்குடி காளியம்மன் கோயில் அவருக்கு குலதெய்வம். அங்கே யார் அர்ச்சகர்? வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மேல்மலையனூருக்கு போங்க, மேல்மலையனூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு யார் அர்ச்சகர்? மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். புரியுதா? அதனால் இந்த ஒரு ஃப்ராடுலன்ட் ஸ்டேட்மெண்ட், திராவிடியன் ஸ்டாக்கு திருப்பி ஒரு பொய்யை சொன்னால் அதுக்கு உண்மைக்கான கிரெடிபிலிட்டி வரும் தான் சொல்லியிருக்க. கோயபல்ஸ் கூட என்ன சொல்கிறார்? இஃப் யூ ரிப்பீட் எ லைஃப் ஃபார் 1000 டைம்ஸ், அது உண்மையாகும்னு சொல்லலை. இட் வுட் கெயின் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பீயிங் தி ட்ரூத். அதனால் லெட் தி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாப் இட். எல்லா சமுதாயத்தினரும் அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அதனால் அதுக்கப்புறம் பார்ப்பான் போகலான்னு எனக்கு நிறைய சோஷியல் மீடியாவில், நீ என்னைக்கு என்ன கருவறைக்கு கூட்டின்னு போகிறேன்னு. நான் போகிற அன்னைக்கு எல்லா திராவிடியன் ஸ்டாக் முட்டாளையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் கூடாது? ஏன்னா நானே போக முடியாது சார். சிவாச்சாரியார் தான் சிவன் கோயிலில் போவார், பட்டாச்சாரியார் தான் பெருமாள் கோயிலுக்கு போவார். நான் ஸ்மார்ட் தான், நான் போக முடியாது. அதனால் பொய்களை பேசாதீங்க. திராவிடியன் ஸ்டாக், யூ ஸ்டாப் யுவர் நான்சென்ஸுங்கிறேன் சீஃப் மினிஸ்டர். யூ ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு 37,000 கோவிலில் யாருன்னு கேட்டபொழுது தமிழக அரசின் சார்பாக எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்கன்னு ஒத்துன்ருக்காங்க. அதனால் ஐ எம் டெல்லிங் யூ தி ஃபேக்ட். நீங்கள் கடைசி கேள்வின்னு சொன்னீங்க. மிக்க நன்றி.
திருப்பியும் கடைசியா 26 தேர்தல்ல மும்முனை போட்டியா இருக்குமா இல்ல ஐமுனை போட்டியா இருக்குமா? எனக்கு என்ன தெரியும்? மூத்த தலைவர் நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை. திடீர்னு ஒருத்தர் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறார், நான் திருப்பி நிற்பேன்னு சொல்கிறார். அப்போ 6 முனை போட்டி சொல்லுவீங்களா? ஐ டோன்ட் நோ. அதனால இதுக்கு பதில் சொல்ல முடியாது, சாரி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.